சாந்தி. நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். கடவுள் கம்யூனிஸ்டுகளுடன் பேசுகின்றார். ரஷ்யாவில் குருசேவ் பதவியில் இருந்தபோது அவருக்கு ஒரு தந்தி அனுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் இந்தியாவிற்கு வந்திருந்த போது இறை ஞானத்தை பற்றிய புத்தகம் ஒன்றும் மவுண்ட் அபுவுக்கு வருகை தருமாறு அழைப்பிதழும் கொடுக்கப்பட்டது. அவருடன் வந்திருந்த ஏனைய கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கும் கடவுளின் அவதாரத்தை பற்றிய ஞானம் கொடுக்கப்பட்டது. இக்காலத்தில் சவுதி அரேபியா அரசருடன் சந்திப்பு நிகழ்ந்தது. 1955 டிசம்பர் மாதம் பன்னாட்டு தொழில்நுட்ப பொருட்காட்சி ஒன்று டெல்லியில் நடந்தது. இத்தகைய பொருட்காட்சி நடப்பது இந்நகருக்கு இதுதான் முதன்முறையாகும். அங்கு டெலிவிஷன் ஸ்டுடியோ ஒன்றும் இருந்தது. இதில் யக்ஞத்தை சேர்ந்த மூத்த ராஜயோக ஆசிரியர்கள் தொலைக்காட்சி மூலமாக உலக வரலாறு பற்றிய சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். ஆயிரக்கணக்கானோர் இந்நிகழ்ச்சியை பார்த்தனர். இதை பற்றிய இன்னும் அதிகமான விவரங்களையும் பொதுமக்கள் கேட்டனர். இந்த ஆன்மீக பல்கலைக்கழகம் இந்த பொருட்காட்சியின் ஒரு பகுதியில் பாபாவின் அருளுரைகள் கொண்ட வரைபடங்கள் காட்சி பொருளாக அமைக்கப்பட்டிருந்தது. அனைவருக்கும் ஊக்கம் அளித்தார்கள். ஆன்மீக கண்காட்சி நடத்துவதற்கு இது முதல் அனுபவமாக அமைந்தது. இது பெரிதும் பயனுள்ளதாகவும் கருதப்பட்டது. இது பற்றி சகோதரர் ரமேஷ் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த சகோதரர் தான் இக்கண்காட்சி அமைப்பு பணிக்கு நிமித்தமாக இருந்தார். இதன் மூலம் சில முக்கியமான விஷயங்கள் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டன. இந்தியாவின் ஜனத்தொகை இன்றைய போக்கில் அதிகமாகிக் கொண்டே போவதை அனுமதிப்போமே, ஆனால் வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக நாம் மேற்கொண்டிருக்கும் முயற்சிகள் அனைத்தும் நாளடைவில் பயனற்று போய்விடும். ஆதலால் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தின் மூலம் இந்நிலை நீடிக்காமல் தடுத்துவிட வேண்டும் என்று சுட்டிக்காட்டப்பட்டது. இதற்காக பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆன்மீக ஞானத்தின் மூலம் பிரம்மச்சரியம் கடைபிடிப்பது நல்லது என்ற விழிப்புணர்ச்சியை மாணவ மாணவியரிடையே ஏற்படுத்த வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டது. இதனால் வருங்கால பிரஜைகள் தாமாகவே முன்வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பதோடு நற்குணங்கள் வளருவதால் இந்தியா களவு, லஞ்சம், ஏழ்மை, வன்முறை முதலியவற்றிலிருந்து விடுபட்டு நல் இணக்கமுள்ள நல்லதொரு சமுதாயம் உருவாகும் எனவும் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. நமது அமைப்புதான் முதன்முறையாக குடும்ப கட்டுப்பாட்டை பற்றியும் தூய்மையான வாழ்வு பற்றியும் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்தது. குற்றங்களை தடுப்பதற்காக எவ்வளவோ பணம் செலவழித்தாலும் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாவதையும் சிறைச்சாலைகள் நிரம்பி வழிவதையும் வழக்கறிஞர்களின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருப்பதும் நீதிமன்றங்களின் வழக்கு கோப்புகளின் உயரம் அதிகமாகிக் கொண்டே இருப்பதும் இன்றைய காட்சிகளாக இருக்கின்றன. ஆதலால் மக்களை சகிப்புத்தன்மை உடையவர்களாக ஆக்கவும் தூய்மை உடையவர்களாக ஆக்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக சுருக்கமாக தெய்வீக பண்புடையவர்களாக ஆக்கவும் முயற்சிகள் மேற்கொள்வதுதான் சரியானதும் நிரந்தரமுமான வழியாகும். இதனால் மிக குறைந்த செலவில் நாட்டையும் நாட்டு மக்களின் நலனையும் பாதுகாக்க முடியும். மேலும் அரசாங்கம் மதுவிலக்கை அமுலாக்க வேண்டுமென்றும் விரும்புகிறது. மதுவிலக்கு கொண்டு வந்தாலும் நாட்டுப்புறங்களில் சொந்தமாக தயாரித்து விநியோகிப்பார்கள் என்பது தெரியும். நேர்மையற்ற சுயநலமிகள் இதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆதலால் சட்டப்படி மது விலக்கை அமுல் செய்வது மிக கடினம். ஆனால் ஆன்மீக கல்வியின் மூலமாக தங்களை முன்னேற்றிக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணரும்படி செய்யலாம். அரசாங்கம் பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களை முன்னேற்ற வேண்டுமென கருதுகிறது. இது நல்லதுதான். ஆனால் இதற்காக மேற்கொள்ளப்படும் அணுகுமுறையில் அவர்களுடைய வயிறை நிரப்ப முடியும். ஆத்மாவுக்கு ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை. பணக்காரர்கள் தங்களுடைய வசதிகளை குறைக்க முன் வராதவரை, ஏழை மக்களின் உழைப்பிற்கான ஊதியத்தில் நியாயம் கிடைக்காதவரை ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்திருக்கவே செய்யும். ஏழைகளாயிருந்தாலும் அவர்களும் ஆத்மாக்களே. அவர்கள் எந்நிலையில் இருந்தாலும் அவர்களும் கடவுளின் குழந்தைகளே. யாராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் சரிசமமாகவே கர்மத்தின் விதிக்கு உட்பட்டவர்கள் ஆகதால் அவரவர் நன்மையின் பொருட்டு இந்த நியதியின்படியே நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பலனையும் அனுபவிக்க வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளும்படி செய்தால் ஒவ்வொருவரும் தங்கள் கடமைகளை
நேர்மையாக செய்ய முன்வருவார்கள். சகோதர உணர்வை விழிப்படைய செய்ய முடியும். ஒற்றுமையுடன் இணைந்து வாழக்கூடிய சமுதாயத்தை உருவாக்க முடியும். இவ்விதமாக பொருட்காட்சியில் ஆன்மீக ஞான சிந்தனைகள் பரவலாக்கப்பட்டது. இதை ஜாதி மத இன வேறுபாடு இன்றி எல்லோருமே ஏற்றுக்கொள்வர் என்பதும் நிதர்சனமாக தெரிந்தது. உண்மையில் இங்கு வலியுறுத்தப்பட்டது என்ன? மக்களுக்கு எது நல்லதோ, மக்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை நடைமுறைப்படுத்துவதும், இரண்டாவது அடியை எப்படி எடுத்து வைப்பது, எப்படி அதை முன்னேற்றுவது என்பதுதான். அதாவது சிந்தித்து கொண்டிருக்காமல் செயல்படுத்துவது, பலவீனத்தை எதிர்த்து வெற்றி காண்பது. இதுதான் உண்மையில் மதம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். அது என்ன? சகோதர அன்பு, அகிம்சை, சுய கட்டுப்பாடு, தூய்மை, கடவுளின் குழந்தைகளாகிய நாம் கடவுளுடன் தந்தை என்னும் வாஞ்சையுடன் உறவு கொள்வது. ஆனால் இன்றைய அரசாங்கம் இத்தகைய தர்மம் எனும் ஆதாரத்தில் இருந்து விலகி இருக்கிறது. அதாவது ஆதாரம் இல்லாமலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. மரத்தின் வேர்களை வெட்டி கொண்டே இருந்தால் மரம் எத்தனை நாள் பிழைத்திருக்கும்? சுதந்திர போராட்டத்தின் போது மகாத்மா காந்தியடிகள் கீதையை துணையாக வைத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்திருந்தார். இன்று உண்மையான சுயராஜ்ய அதிகாரம் பெறுவதற்காக அரசாங்கம் கீதையை புரிந்து கொண்டு அதன் துணையோடு செயலாற்ற வேண்டியது இன்றியமையாதது. கீதை என்பது கடவுள் மக்கள் அனைவருக்குமாக காட்டும் வழிகாட்டி. இது எல்லா மதங்களுக்கும் பொதுவானது, பொருந்துவதும் ஆகும். ஏனெனில் கடவுள் 5000 ஆண்டுகளுக்கு முன் இப்பூமியில் அவதரித்த போது அருளிய மகா வாக்கியங்கள் ஆகும். இந்த உண்மையை சரியான ஆதாரங்களுடன் நிரூபித்துவிட்டால் எல்லோரும் எளிதில் ஒப்புக்கொள்வர். அப்பொழுது எல்லோரும் எளிதில் ஒப்புக்கொள்ளக்கூடிய பொதுவான சரியான கல்வி திட்டத்தை அமலாக்குவதில் அரசாங்கத்திற்கும் சிரமம் ஒன்று இருக்காது. இதன் மூலம் மீண்டும் இந்தியா முன்பிருந்தது போல தூய்மை நிறைந்ததாக ஆகிவிடும். இது பற்றி ஆராய்ந்து பரிந்துரை செய்ய ஒரு கமிஷனை அமைக்கலாம் என்று அரசாங்கத்திற்கு ஆலோசனை கூறப்பட்டது. பரமாத்மாவாகிய இறைவன் மனித இனம் உய்வதற்காகவே இப்பூமியில் அவதரித்து கீதை ஞானம் அருளினார் என்பதை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்க முடியும் என்று எங்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் கூறப்பட்டது. இவ்வாறாக செய்தி பரவ ஆரம்பித்தது. இவர்கள் பகுத்தறிவு உடையவர்கள், மூட நம்பிக்கை உடையவர்கள் அல்ல என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர். வணிக பெருமக்களும் அலுவலர்களும் ராஜயோகிகளாக ஆகினர். மருத்துவர்கள் தங்களிடம் வந்த நோயாளிகளுக்கு தியானம் செய்வதன் அவசியத்தை பற்றி ஆலோசனை கூறினார்கள். அபுமலை மீதிலிருந்து வந்த இந்த புதிய சித்தாந்தத்தை பற்றி தமக்குள் வாதிட்டனர். என்றாலும் அந்த மலை மீது இருப்பது யார் என்பதை உண்மையில் எத்தனை பேர் அறிந்து கொண்டிருப்பார்கள்? மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும். அச்சா, ஓம் சாந்தி.